தமிழ் கழுகு. தமிழகத்தின் முத்தான அமைச்சர் ஒருத்தர் கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு ஹீரோவாவோ திமுக காரங்களுக்கு வில்லனாவோ இருக்கிறதா சொல்றாங்க. 2026 தேர்தல் களம் சூடுபிடிச்சிருக்கிற நிலையில ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எந்த தொகுதிகள் திமுகவுக்கு, எந்தெந்த தொகுதிகள் கூட்டணிக்கு போகும் அப்படிங்கிற பேச்சு உடன்பிறப்புகள் மத்தியில எழத் துவங்கி இருக்கு. அதன்படி ஈரோடு மாவட்டத்துல திமுகவுக்கு எந்தெந்த தொகுதிகள் கிடைக்கும், அதுல வேட்பாளர் யாருங்கிற பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான். மாவட்டத்துல ஒரு தொகுதியை கூட்டணியில பிரதானமா இருக்கிற காங்கிரசுக்கு ஒதுக்கியே தீரணும்னு மாவட்ட அமைச்சர் முத்துசாமி கிட்ட கதர் கட்சிக்காரங்க கண்டிஷன் போடுறாங்களாம். ஈரோடு கிழக்கு தொகுதியில காங்கிரசுக்கு தனி செல்வாக்கு இருக்கு. திருமகன் ஈவேரா வென்ற தொகுதியான அதுல அவர் மறைவுக்கு பிறகு நடந்த இடைத்தேர்தல்ல திருமகனோட அப்பா EVKS இளங்கோவன் ஜெயிச்சாரு. EVKSம் நோய்வாய்ப்பட்டு மறைஞ்சாரு. ஆனா திரும்பவும் அந்த குடும்பத்துக்கோ காங்கிரசுக்கோ தொகுதியை கொடுக்காம காங்கிரஸ் சம்மதத்தோட திமுகவினுடைய சந்திரகுமாரை நிறுத்தி MLA வாக்கியது அறிவாலயம். இந்த முறை காங்கிரஸ் அந்த தொகுதியை கேக்குதான். ஆனா மொடக்குறிச்சியில திமுகவுக்கு பெரிய பலம் இல்லாததுனால அந்த தொகுதியை கொடுத்துடலாம்னு திட்டம் போட்டிருந்தாராம் முத்துசாமி. இந்த விஷயம் எப்படியோ உடன்பிறப்புகள் மத்தியில கசிய மொடக்குறிச்சியில திமுக வீக்குன்னு எப்படி தலைமை கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கலாம்னு அந்த தொகுதியை குறி வச்சு வேலை பார்க்கிற திமுக நிர்வாகிங்க கொதிச்சு போயிருக்காங்களாம். சொந்த கட்சிக்காரங்களுக்கு முதல்ல பேசி சீட்டு வாங்கி தராம கூட்டணி கட்சிக்கு வாக்குறுதி தரதுல ஏன் முனைப்பு காட்டணும்னு கேள்வி கேட்கிறாங்களாம் ஈரோடு மாவட்ட உடன்பிறப்புகள். நியூஸ் தமிழ் கழுகு.